ஒரு துளிமழை இல்லை என்றால் உணவும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. திருக்குறள் 11 முதல் 20 வரை மழை எப்படி உலகத்தை நடத்துகிறது என்று வள்ளுவர் சொல்லும் அரிய கருத்துகள். திருக்குறள் 11 வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று. பொருள்: மழை பெய்தால்தான் இந்த உலகம் வாழ்கிறது. அதனால் மழையை அமுதம் போல மதிக்க வேண்டும். திருக்குறள் 12 துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் துப்பாய தூம்மழை. பொருள்: மழை இல்லை என்றால் உணவு உற்பத்தி இல்லை. உணவு உண்டாகவும் அந்த உணவைச் சமைத்து மனிதர்கள் உண்ணவும் காரணமாக இருப்பது மழையே. திருக்குறள் 13 விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. பொருள்: கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்து விட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். திருக்குறள் 14 ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக் கால். பொருள்: மழைதான் விவசாயத்தின் அடிப்படை. அது இல்லையெனில் உழைப்பும் நின்றுவிடும். திருக்குறள் 15 கெடுப்பதூஉம் கெட்டார்க்குச் சார்வாய்மர். ராங்கே எடுப்பதூஉம் எல்லாம் மழை. பொருள்: மழை பெய்யவில்லை என்றால் மக்கள் கஷ்டப்படுவார்கள். மழை பெய்தால் அந்த கஷ்டம் தீர்ந்து வாழ்க்கை நல்லதாக மாறும். திருக்குறள் 16 விசும்பின் துளிவீழி நல்லால்மர். ராங்கே பசும்புல் தலைகாண்பு அரிது. பொருள்: மழை விண்ணிலிருந்து பெய்தால்தான் மண்ணில் பசுமையான புல் வளர முடியும். திருக்குறள் 17 நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான்னல்கா தாகிவிடின். பொருள்: கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மீண்டும் மழையாக கடலுக்கே திரும்பினால்தான் கடல் வற்றாமல் இருக்கும். அதேபோல மனித சமுதாயத்தில் புகழ்பெற்றவர்கள் அந்தச் சமுதாயத்திற்கே பயனாக இருந்தால்தான் சமுதாயம் நன்றாக வாழும். திருக்குறள் 18 சிறப்பொடு பூசனை செல்லாது வானம். வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. பொருள்: மழை இல்லையென்றால் விவசாயம் மட்டும் அல்ல, இறை வழிபாடும் திருவிழாவும் நிற்கும். அவ்வளவு முக்கியமானது மழை. திருக்குறள் 19 தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். பொருள்: மழை இல்லையென்றால் விவசாயம் மட்டும் அல்ல, இறை வழிபாடும் திருவிழாவும் நிற்கும். அவ்வளவு முக்கியமானது மழை. திருக்குறள் 20 நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது. ஒழுக்கு. பொருள்: மழை இல்லையென்றால் வாழ்க்கையே ஒழுங்கு இழந்து போகும். அதனால் நீர் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு அதை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். வானம் கொடுக்கவில்லை என்றால் உலகம் வறண்டுவிடும். மனிதன் கொடுக்கவில்லை என்றால் சமூகம் வறண்டுவிடும். இதுதான் திருக்குறள் சொல்லும் பாடம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.